எதற்காய் நான் பிடிக்கப்பட்டேனோ, இந்த பர்பஸுக்காக, எந்த பர்பஸுக்காக தேவன் என்னை தொட்டாரோ, எதை மனசுல நினைச்சு என்ன தேவன் அழைத்தாரோ, அதை நான் பிடிக்கும் போது, அதை நான் நிறைவேற்றும் போது என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுகிறது. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு ஆமென். எனக்கு பிடிச்ச இன்னொரு மீனிங் என்னன்னா, கேரி அவுட் யுவர் சால்வேஷன். உள்ள இருக்கிற சால்வேஷனை அதை முழுமை அடைய வச்சு அதனுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே உலகம் பார்க்கத்தக்கதாக நீ கேரி அவுட் பண்ணி வெளியே கொண்டு வந்தினா உன் ரட்சிப்பு நிறைய ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் 2:12 வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ரட்சிப்பை முழு படத்தோடு வெளியே கொண்டு வருவாராக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இதை பொதுவாக எப்படி நமக்கு பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா, உங்க ரட்சிப்பு கடைசி வரைக்கும் நீ வந்து பரலோகத்தில் சேர்ந்துடணும். சேர்ந்துட்டா அந்த ரட்சிப்பு என்ன செஞ்சிருச்சு சொல்லுங்க? நிறைவேறி விட்டது. ஸோ ரட்சிப்பு நிறைவேறுதுன்னா நீங்கள் பரலோகத்துக்கு வந்து சேர்றது. அதனால் நீங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னா பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் கிறிஸ்தவத்தில் செய்யப்பட்ட மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று, நபரை விட பொருளை அதிகமாய் பிரசங்கித்தது, இயேசுவை விட பரலோகத்தை அதிகமாய் பிரசங்கித்தது. ஆமாம், நீங்கள் நிறைய பேர் ஏன் ரட்சிக்கப்பட்டு பாவத்தை விடுறான்னா பரலோகத்துக்கு போயிடணும்னு தான். நேற்று காலையில் கர்த்தர் என்கிட்ட கேட்டார், ஒரு பெரிய பணக்கார பொண்ணு, பல கோடி ரூபா சொத்துக்கு அதிபதி, அந்த சொத்தை எப்படியும் கைப்பற்றணும்னு நினச்சி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுக்க, அது நல்லா இருக்குமா அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அது ரொம்ப அசிங்கம். சொத்துக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, அப்படித்தாண்டா நிறைய பேர் பரலோகத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணுறாங்கன்னாரு. அது எவ்வளோ அசிங்கம். சாது சுந்தர் சிங் சொன்னார், நான் நரகத்துக்கு கூட போகிறேன், ஆனால் அங்கே இயேசுநாதர் இருக்கணும்னாரு. எனக்கு மேட்ரு பரலோகமா நரகம்லாம் கிடையாதுயா, எனக்கு இயேசு. ஸோ என்னன்னா, இயேசுவை விட பரலோகத்தை அதிகமாய் பேசிட்டாங்க. இயேசுவை விட பரலோகம் அதிகமாய் பிரசங்கிக்கப்பட்டது. இன்னைக்கு என் ஜெபமே நாம் பரலோகத்துக்கு வந்துடணும் அப்படித்தான் சொல்றான் பாருங்க. ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், the matter is not heaven, it is Jesus Christ. அவர் நினைச்சாரா இந்த பரலோகத்தை இப்படி லெஃப்ட்ல இப்படி அழிச்சிட்டு இன்னொரு பரலோகத்தை ரைட்ல உருவாக்கிடுவார். அப்பேற்பட்ட கடவுள். அதனால தான் அவர் ரத்தத்தினாலே பரலோகம் ஒரு விசை சுத்திகரிக்கப்பட்டதுன்னு சொன்னப்ப நிறைய பேர் கோவம் வந்துச்சு. பரலோகத்தை நீ எப்படி குறைச்சி பேசலான்னு. நான் சொல்றேன், இயேசுவை நீ எப்படி குறைச்சி பேசலாம்? வீட்டை உண்டாக்கினவர் வீட்டை பார்க்கிலும், இதுதான் பரிசேயர்கள்ட்ட இருந்துச்சு. அவனுக்கு தேவனை விட தேவாலயத்து மேல வைராக்கியம் இருந்துச்சு. தேவாலயம் தான் பெருசு, தேவாலயம் தான் பெருசு. எப்படி எங்க ஆலயத்தை பத்தி பேசுறான் நாய்? அவர் சொன்னார், தேவாலயத்தை பார்க்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்ப பரலோகத்தை, இப்ப அவன் தேவாலயத்தை பேசினா நம்ம பெந்தேகோஸ்தே எதை பேசிக்கிட்டு இருக்கு? பரலோகத்தை பேசுது. பரலோகத்தை பத்தி நீ குறைச்சி பேசக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, பரலோக தேவன் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா எதுதான் பரலோகம்? இதுதான் பரலோகம். இப்ப இங்க வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான். என் அன்புக்குரியவர்களே, தலைவர் வந்துட்டாருன்னா தொண்டர்கள் வந்துருவாங்க, தூதர்கள் வந்துடுறாங்க. தூதர்கள் வந்துட்டாரு, தூதர்கள் வந்துட்டாரு, தூதர் என்ன அவரது? அவரே தலைவரே, தலையே வந்துருச்சு. சரி அன்புக்குரியவர்களே, பரலோகத்தில் வந்து சேர்வது ரட்சிப்பு நிறைவேறுவது அல்ல. ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள் இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான ஒரு வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் பிரயாசம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா வந்து வேலை செய்வது. புதிய ஏற்பாட்டில் வேலைன்னு சொல்ற வார்த்தை இங்கே தான் வருது. இந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்க பிரயாசப்படுங்க, நடுக்கத்தோட பயத்தோட பிரயாசப்படுங்க. அப்படின்னா இந்த ரட்சிப்பு சும்மா கிடையாது சார். இது நீங்க தான் கடைசி வரைக்கும் விளக்கு வைப்போம்னு நீங்க அப்படியே கொண்டு வரணும். குளம் விளங்க விளக்கு வைப்போம்னு இந்த ரட்சிப்பை நீ காத்துக்கிட்டு நேரம் எங்க கொண்டு வரணும்? அப்படியே பரலோகத்துக்கு வந்துடணும். இந்த ரட்சிப்புக்கு பேரே நித்திய ரட்சிப்பு.
ஆமே. ஆமாம், டெம்பரவரி ரட்சிப்பு கிடையாது, பெர்மனன்ட் ரட்சிப்பு. உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா 20 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. தேவன் ரட்சிப்பு கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரு உங்களுக்கு? பெர்மனண்டா, நித்திய ரட்சிப்பு, நித்திய மீட்பு. அப்படின்னு இனிமே உங்களை மீட்கிறதுக்குன்னு எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக கெட்டி உங்களை மீட்டுட்டார். ஆமே. அதனால நீங்க என்ன சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா என்ன அர்த்தம்? மீட்கப்பட்டுட்டேன். எதுல இருந்து மீட்கப்பட்டீங்க? நரகத்துக்கு போகாம மீட்கப்பட்டுட்டேன், பாவக்குழியிலிருந்து மீட்கப்பட்டுட்டேன். அப்ப ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா, ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? சொல்லுங்க. கேட்கும்போது நல்லா தான் சொல்றீங்க. நான் 94 ரட்சிக்கப்பட்டேன், ஆனா பரலோகத்துக்கு தான் போனேன்னு தெரியல. இப்ப ரட்சிக்கப்பட்டேன்னா என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். இது எப்படி இருக்குன்னா, 94 பரலோகத்தில் ரிசர்வ் பண்ணிட்டேன், ஆனால் பரலோகத்துக்கு போவேனான்னு தெரில. 94 நான் பரலோகத்துக்குள்ளே வந்துட்டேன், நான் பரலோகத்துக்கு வருவேனான்னு தெரில. அப்படின்னா இம்மீடியட்டாக அவனை 108 ஏற்றி நேராக கீழ்ப்பாக்கம், சேப்பாக்கம், இல்லாட்டி மதுரை ரத்னம் அப்படின்னு கொண்டு போயிடணும். என்ன நான் குழப்பத்தில் இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டுட்டேன்றான், பாஸ்ட் டென்ஸ் தானே. பட்டுட்டேன், ஆனால் பட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பட்டுட்டீங்க, உங்கள் நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்க எல்லாருக்கும் நான் எழுதி கொடுக்குறேன். நீங்க ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு என் பேரையே சொல்லலாம். நீங்க நான் எழுதி கொடுக்குறேன், நீங்க பரலோகத்துக்கு கட்டாயம் வந்துடுவீங்க. ஒருவேளை உங்களை நிப்பாட்டிட்டாங்கன்னா என் பேரை சொல்லுங்க. நான் என்ன கூப்பிட்டு கேட்டா நான் பவுல் பேரை சொல்லுவேன். நீ தானே சொன்ன நித்திய ரட்சிப்புன்னு? ஆமா, பவுல் என்ன சொல்லுவான்? ஏசுனார் பேரை சொல்லுவேன். நான் ஒழுங்கா தானே போயிட்டு இருந்தேன், நீங்க தானே தமஸ்கு நேர்த்தரில் குறுக்க வந்துட்டு என்னை கிரேஸ் டீச்சிங் கொண்டு வந்து நீங்க தானே. அதனால நான் நரகத்துக்கு போனேன்னா கட்டாயம் பவுலை கூட்டிட்டு தான் போவேன். பவுல் நரகத்துக்கு வந்தாருன்னா கட்டாயம் ஏசு நரகத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்காங்களேன், பிதா நரகத்துக்கு வந்துடுவார். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால், ஒருவன் கிரியையே செய்யாமல் அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டார். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குறவரிடத்தில், கிரியையே செய்யாம ஒருத்தரை நீதிமான் ஆக்குற அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதி, ஆமா, அவனை ரட்சிக்கும். அதனால இயேசுநாதர் சொன்னாங்க, தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னார், அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. அப்ப கிரியைன்னு ஒன்று புதிய ஏற்பாட்டில் இருக்குனாலே அது விசுவாசிக்கிறது தான். எதை விசுவாசிப்பது? என் கிரியைகள் எல்லாம் இயேசு சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார் என்பதை விசுவாசிப்பது. அதனால நாங்கள் பரலோகத்துக்கு போகணும் துடிக்கிறதே இல்லை. ஏன்னா பரலோகம் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. The kingdom of heaven has started. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. இப்ப பவுல் சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரட்சிப்பை கடைசி வரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு அவர் சொல்லல. ஏன்னா கடைசி வரை காப்பாத்துறது நீ இல்லை, அவருன்னு முதல் அதிகாரத்தில் எழுதுறாரு. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா வாசிங்க. உங்களில் நற்கிரியை துவங்கினவர், எத்தனை வசனம்? 6 5 வாசிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், பிலிப்பியர் 1:5, உங்களில் நற்கிரியை துவங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய, அதை இயேசு கிறிஸ்துவின் the day of judgment, இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் சொன்னாரா? என்ன சொல்றாரு? உங்களில் நற்கிரியை தொடங்கிட்டார் இல்லையா, தொடங்கினவர் முடிப்பார்யா. அதனால உங்களை நினைக்கிறப்பலாம் எனக்கு ஜெபம் வர மாட்டேன்தியா, உங்களை நினைச்சாலே எனக்கு ஸ்தோத்திரம் தான் வருது. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கண்ணீரோடு, ஏன்னா என் ஜெபத்தில் அவன் எப்படியாச்சும் உள்ள கொண்டு வந்துருங்க, அவனை தொடங்கினவர் உள்ள கொண்டு வருவாரு. அதனால ஆத்துமாக்கள் நினைக்கிறப்பலாம் ஸ்தோத்திரம் தான் சொல்லணுமா? ஆண்டவரே, செல்வத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை நீங்க தொடங்கினீங்க, அவரை கொண்டு வந்து சேர்ப்பீங்க. நியூ கவர்னன்ட் சர்ச் பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். உலகமெங்கிலும் எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காய், எங்களோட கனெக்ட் ஆகிருக்கிற பிள்ளைகளுக்காய், இந்த ஊழியத்திலே தங்கள் கைகளை இணைத்திருக்கிற சப்போர்ட்டர்ஸ்க்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவரிடத்தில் நற்கிரியை துவங்கின தேவன் முற்று முடிய நடத்தி வருவீர்.
அப்ப ரட்சிப்பை கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கிறது உங்க வேலை, ஏன் வேலை கிடையாது, அது தேவனுடைய வேலை. இப்ப ஏன் வேலை, ஏன் வேலை அப்படின்னு நீங்க ஒன்னு சொல்றாரு பவுல். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் அப்படின்றார். ஒர்க் அவுட் ஃபார் யுவர் சால்வேஷன் சொல்லல, ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். உன் சால்வேஷனுக்காக, ரெட்சிப்புக்காக வேலை பாருன்னு சொல்லல, உன் ரெட்சிப்பை வேலை பார்க்க விடு, அல்ல ரெட்சிப்பை வேலை பாரு. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இந்த ரட்சிப்பு என்ன செய்யணும்னா நிறைவேற வேண்டும். நிறைவேறதுனா ஓடி அடைவது அல்ல, நிறைவேறுவது என்றால் அதற்கு வந்து கிரீக் வேர்டு என்ன வேர்டு இருக்குன்னா, அந்த வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு, நிறைவேற KA, அதாவது கிரீக்ல வேறு கட்டர் கட்ஸோ மஹி. நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்கன்றீங்களா? கிரீக் வேர்டு, அதுக்கு அர்த்தம் என்னன்னா அக்கம்ப்ளீஷ், அதை வந்து நிறைவேற்று, ஒரு மிஷன் அக்கம்ப்ளீஷ் பண்ண, அதாவது கம்ப்ளீட். இன்னொரு மீனிங் அதாவது கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லி. இன்னொரு மீனிங் ஃபுல்ஃபில். எனக்கு பிடிச்ச இன்னொரு மீனிங் என்னன்னா கேரி அவுட் யுவர் சால்வேஷன். உள்ள இருக்கிற சால்வேஷனை அதை முழுமை அடைய வச்சு அதனுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே உலகம் பார்க்கத்தக்கதாக நீ கேரி அவுட் பண்ணி வெளியே கொண்டு வந்தினா உன் ரட்சிப்பு நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை இருக்கிறது, எக்ஸிக்யூட். இப்போ நீங்கள் யார் சார்? நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சார் அப்படின்னா ஏகப்பட்ட கடனில் இருக்கான்னு அர்த்தம். சார் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஏதோ அவர் கிருபையில் அப்படின்னா அவர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். இப்போ தேவன் மிகப்பெரிய கிரயத்தை கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் என்ன கொடுத்துட்டாரு? என்ன கொடுத்துட்டாரு? அந்த முழு சால்வேஷனை கொடுத்துட்டாரு. இந்த உள்ள வந்த அந்த சால்வேஷன் அது எவ்வளவு பெருசுன்னு இந்த உலகத்துக்கு வெளியில் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா தான் அந்த ரட்சிப்பை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னு அர்த்தம். அதை வெளியவே கொண்டு வராமல் உள்ளேயே இருந்து கடனை வாங்கி கடனில் வாழ்ந்து கடன்காரனாகவே செத்துட்டீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, பரலோகத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் இந்த உலகத்தில் அந்த ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்யலை? நிறைவேற்றவில்லை. இன்னொரு வார்த்தை இருக்குது, டிஸ்சார்ஜ் அப்படின்னு இருக்கு. இது ரொம்ப அழகான வார்த்தை. ரட்சிப்பை என்ன செஞ்சிரு? டிஸ்சார்ஜ் பண்ண, உள்ளே போட்டு அட்மிட் பண்ண வச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கொண்டு வா. அப்ப நிறைவேறுதல் என்றால் அந்த ரட்சிப்பு ஆழ மகலம் நீளம் உயரம் ஆசீர்வாதம், இந்த காரியங்களை எதற்காக, எவ்வளவு பெரிய கிரயம், அந்த கிரயத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெளிப்படுத்த ஆரம்பித்தால் உன்னுடைய ரட்சிப்பை நீ நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கிறாய் என்று அர்த்தம். தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு இந்த உலகத்திலே எக்ஸிக்யூட் பண்ணப்பட வேண்டும். அதனால தான் சூப்பர் அபண்டன்ட் பிளெஸிங், ப்ராஸ்பரிட்டி. இதை ஏன் பேசுகிறோம்? இன்னும் உடுக்கம் இருந்தால் நமக்கு போதாதா? ஏன் சூப்பர் அபண்டன்ட் ப்ராஸ்பரிட்டி பேசணும்? ஏன் வியாதி இல்லாத வாழ்க்கை பேசணும்? ஏன் மெட்டாசின் இல்லையா, அனாசின் இல்லையா, அப்போலோ இல்லையா? எதற்காக வியாதி இல்லாத வாழ்க்கையை பேச வேண்டும்? எதற்காக நிரம்பி வழிகிற ஆசீர்வாத சுனாமியை பற்றி பேச வேண்டும்? எதற்காக மரணம் இல்லாத வாழ்க்கையை பேச வேண்டும்? எதற்காக வியாதி இல்லாத வாழ்க்கையை பேச வேண்டும்? எதற்காக வந்து மகிமையின் அடுத்த கட்டங்களை பேச வேண்டும்? ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும்போது தான் அந்த ரட்சிப்பு முழுமை அடைந்து அது என்ன செய்யுது? நிறைவேறுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எந்த ஒரு மனுஷன் தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திற்கு தேவனுடைய பிரம்மாண்டமான வெளிப்பாடுகளோடு இணைக்கப்பட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில வெளிவரதற்கு அனுமதிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்ன செய்கிறது? நிறைவேற்றப்படுகிறது.
நிறைவேற்றப்படுகிறது. ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சாகிறதுக்காக, அப்படியே மரிப்பதற்காக தேவன் நமக்கு ரட்சிப்பை தரல. இந்த 3 அதிகாரத்தில் அதை பற்றி எழுதுறாரு. அப்போ என்ன ரட்சிப்பை நிறைவேற்றுவதுனா என்ன? அடுத்த அதிகாரம் நினைக்கிறேன், வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த ரட்சிப்பு நிறைவேறதை பற்றி பேசுகிறார். 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினோனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென் சொல்லுவோம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ? ஆமென் சொல்லுவோம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி. உங்களை தேவன் பிடிச்சார்ல, பிடிச்சாரு இல்லையா? எதுக்காக பிடிச்சாரு? ஆமென் சொல்லுங்க. என்னை ரட்சிச்சாரு. 1990 நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்படியே பொடி நடையா பைக் எடுத்துட்டு எங்கேயோ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அப்படியே ஒரு சம்பளத்தை வாங்கி குழந்தை குட்டியை பெற்று வந்து என் வாழ்க்கையை முடித்து நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோமே, நான் பரலோகத்துக்கு வந்திருப்பேனா மாட்டேனா? சொல்லுங்கள். கட்டாயம் வந்திருப்பேன். ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு அத்தகைய ரட்சிப்பாக இருக்குது. ஆனால் ஒன்றை மிஸ் பண்ணிட்டேன். என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடிக்கலை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பண்ணிட்டேன். ரக்கா பாபா ரிபா பாபா. இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பிடிக்கப்பட்டீர்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதற்காய் பிடிக்கப்பட்டீர்கள்? கையை தட்டும் போது எதற்காய் நான் பிடிக்கப்பட்டேனோ, இந்த பர்பஸுக்காக, எந்த பர்பஸுக்காக தேவன் என்னை தொட்டாரோ, எதை மனசுல நினைச்சு என்ன தேவன் அழைத்தாரோ, அதை நான் பிடிக்கும் போது, அதை நான் நிறைவேற்றும் போது என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுகிறது. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென், 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 ஆமென். ரட்சிப்பு நிறைவேறணும் என்ன தெரியுமா? உங்களை பிடிச்ச தேவன் எதை நினைச்சு பிடிச்சாரோ, எதற்காக பிடித்தாரோ, அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது, எக்ஸிக்யூட் பண்ணும்போது, டிஸ்சார்ஜ் பண்ணும்போது, அது வெளிப்பட ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற ஆரம்பிக்கிறது. லட்சக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், கோடிக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதில் அநேகர் தங்கள் ரட்சிப்பை என்ன செய்வதில்லை? நிறைவேற்றுவதில்லை. They don't complete successfully. They don't fulfill. ஆனால் தேவனோ இந்த வசனத்துல பவுல் சொல்றார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேறட்டும். எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. எதற்காக உங்களை பிடித்தார் தேவன்? எதற்காக உங்களை பிடித்தார் தேவன்? There is a purpose behind it. ஒரு குண்டூசியை படைக்கிறவன் அதை படைக்கும் போது ஒரு நோக்கத்தோடு படைக்கிறான். எதற்காக அந்த குண்டூசியை உருவாக்குறீங்க? 4 பேப்பர் பறக்காம இருக்கிறதுக்கு, சேர்த்து குத்துறதுக்காக இந்த குண்டூசியை படைக்கிறேன். ஒரு குண்டூசியை செய்கிறவன் கூட ஒரு நோக்கத்தோடு குண்டூசியை செய்கிறான் என்றால், உன்னை அழைத்த தேவன், உன்னை சிருஷ்டித்த தேவன், உனக்கென்று திட்டங்கள் இல்லாமலா உன்னை ஒரு ஊழியனை பார்க்க வைத்திருப்பார், ஒரு ஊழியத்தில் இணைய வைத்திருப்பார், உன்னை ரட்சிக்கப்பட வைத்திருப்பார். God has purpose behind. உங்க காலிங்க்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கு. You are a chosen. Amen. Come on, say to each other. சொல்லுங்க, you are a chosen. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are a chosen. ஆமென். நீங்கள் 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 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இங்க இருக்கிற ஊழிய அழைப்பு பெற்ற, ஊழிய அழைப்பு பெறாத அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சொல்லுங்க, சொல்லுங்க, you are chosen. You are chosen. இவ்வளோ நாள் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஊழியக்காரங்களாம் சோசன் அப்படின்னு. எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது எனக்கு 6 மாதத்துலேருந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் குழந்தை முழுமையாக வெளிவரும் என்று வாய்ப்புகள் குறைவு என்று மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. ஸ்கேனே பார்க்காம, அந்த காலத்தில் ஸ்கேன் கிடையாது. அதனால் ஒருவேளை குழந்தை பிறந்தாலும் அது ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்காது
அல்லது அங்கஹீனமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் குழந்தை பிறக்கும்போது நான் வரும்போது முழு மனுஷனாக தான் வெளியே வந்தேன். கர்த்தர் சொன்னார் எங்கள் அம்மாட்ட, அவனை நான் எனக்குன்னு சூஸ் பண்ணியிருக்கிறேன், ஆனால் டாக்டர் சொல்கிறேன் கேட்காத, அவங்க அப்படி தான் ஏதாச்சும் சில நேரங்களில் குழப்பத்தில் இருப்பாங்க, டோன்ட் வரி, நான் சொல்கிறேன் நீ கேளு. சரின்னு வந்துட்டாங்க. நான் இப்போ வந்துட்டேன். நான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, எஸ் வந்து எங்கள் வீட்டில் கூட இப்படி ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு, அவங்களும் இதே மாதிரி தான் பிறக்க மாட்டாங்கன்னு நினச்சா பிறந்துட்டாங்க, நீங்கள் எல்லாம் சோசன் அப்படின்னா. அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஐ எம் அ சோசன். இந்த பூமியில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவன் நான் தெரிந்து கொண்டு இருக்கிறார், அதனால் பிறந்தேன். எனக்கு அடுத்த கேள்வி வந்துச்சு, நான் சோசன் ரைட்டு, நான் ஊழியம் பண்ணுறேன், நான் ஒரு 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அந்த அம்மா பாவம் வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்க்கையில் 50 60 திறந்து 70 தாண்டி போயிட்டுருக்குறாங்க. அப்போ சொன்னேன், அவங்கள உயிரோட தேவன் என்ன செஞ்சார்? பாதுகாத்துட்டாரு. அவங்க என்ன சோசன்னு? இப்போ நான் சொன்னேன் நீங்கள் எல்லாருமே சோசன் பீப்புள்னு. அப்போ கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நல்லா தெரிஞ்சுக்க ஜஸ்டின், யாரெல்லாம் நான் ஊழியத்துக்கு அழைக்கிறேனோ அவங்கெல்லாம் சோசன். ஆனால் யாரெல்லாம் ஊழியம் பண்ணாட்டினா கூட அவங்க கூடலாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சோசன் ஃபார் த சோசன். கைத்தறி முருகன் அவருக்கு ஆமே ஆமே. யூ ஆர் சோசன் ஃபார் த சோசன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்காக தெரிந்து கையெழுத்து. If you are chosen, some chosen for chosen people are for you. Elia is a chosen. Sariphat widow, she is a chosen for the chosen Elijah. அப்ப ஒவ்வொருவனுக்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இவன் இதற்காக, இவன் இதை செய்கிற இவனுக்காக, இவன் இதற்கு பின்பாக, இதற்கு முன்பாக, மேல் கீழ். செஸ்ஸில் ஒரு ராஜா நிற்கிறாரு. ஆனால் இருக்கிறதுல வீக்கான காயின் என்ன தெரியுமா? சொல்லுங்க. வீக்கானது சோல்ஜரா? சோல்ஜர் கூட ஃபர்ஸ்ட் கட்டம் 2 கட்டம் தாண்டி போகலாம். ஆனால் வலது பக்கம் ஒரு கட்டம் தான், இடது பக்கம் ஒரு கட்டம் தான், முன்னாடியும் ஒன்று தான், பின்னாடியும் ஒன்று தான். சைடில் போகலாம், ஒரு கட்டம் போகலான்னு நினைக்கிறேன். எங்கிட்டோ ஒரு கட்டத்தை தாண்டியே போக முடியாது. வீக்கான பார்ட்டி யார் தான்? ராஜா. இந்த வீக்கான ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பவர்ஃபுல்லான பிஷப் வைக்கிறார் முன்னாடி. பவர்ஃபுல்லான வந்து ஃபோர்ட்டை வைக்கிறார். இங்கிட்டு இங்கிட்டு ஹார்ஸ் எல்லாம் அப்படி வைக்கிறார் தேவன். இந்த பிஷப்லாம் அடிச்சான்னா அப்படியே வந்து கடைசி செஸ் போர்டோட கடைசி பாயிண்ட் வரைக்கும் போவான். அப்போ கிங் இஸ் அ சோசன், தோ ஹி மே பி a weak person, but these all people are chosen for this chosen. Commander அப்படின்னா என்ன தெரியுமா? கமாண்டர்னா he is a chosen for the chosen. அப்போ இந்த கிங் சொல்லுவார், போய் அடிச்சு தகர்த்துரு அப்படின்னா அவன் அப்படியே போய் அடிச்சு தகர்த்து வந்துடுவான். அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு யோவாப். அவன் தாவீது கூட இருந்தவன் யோவாப். நான் சொல்ல வரேன், everyone you have a calling, there is a purpose behind your calling. இந்த யோவாப் பைபிள் சொல்லுது, யோவாப் அந்த வசனம் இருக்காமா, தாவீதோடு வந்து இணைந்தான், தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ஆமென் சொல்லுங்க. ஸோ பாருங்க, உங்க ஒவ்வொருத்தர் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கு. நீங்கள் சேர வேண்டிய நபரோடு சேர வேண்டிய இடத்திலே சரியாக சேரும்போது உங்கள் மீது இருக்கிற அந்த அபிஷேகம் அந்த நபரை கலகலவென்று பெருக வைக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற ஆரம்பிக்கிறது. என்ன பர்பஸுக்காக என்ன தேவன் அழைச்சாரோ அந்த பர்பஸுக்கு. அப்ப பாருங்க, இந்த பிஷப் பூந்து அடிக்கிறாரு, லெஃப்ட் ரைட்டும் வந்து ஹார்ஸ் அடிக்கிறாரு. சரி, இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சிட்டு ராஜாவை காலி பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடலாம்னு நினைச்சா ஆட்டம் முடிஞ்சு வச்சுன்றாங்க. சார் நாங்கள் சைடில் நாங்கள் ஒன்றும் காலி ஆகலை சார். நீ காலி ஆகலைனாலும் உன் தலை காலி ஆகிட்டா நீங்கள் எல்லாம் காலி தாண்டா, அதனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் தலையை. அப்போ வலுவான தலைமையையும் பலவீனமான போர் வீரர்களையும் தேவன் உருவாக்கவில்லை, பலவீனமான தலைவனையும் வலுவான தளபதிகளையும் கர்த்தர் உருவாக்குகிறார்.